Hi friends, welcome to something சமையல். இன்னைக்கு நம்ம சமையல்ல பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்றதுன்னு நாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போலாம். பருப்பு உருண்டை குழம்பு பண்றதுக்கு நான் கடலைப்பருப்பு, அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 6 காஞ்ச மிளகாய், குண்டு மிளகாவை எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் பக்கம் நல்லா ஊற வச்சிருக்கேன். நான் பருப்பு இந்த பவுலில் ஒரு பவுல் வந்துட்டு நான் பருப்பு எடுத்துருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சோம்பு சேர்த்து ஆட் பண்ணி நல்லா ஊற வச்சு இதை வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இது வந்து நல்லா ஈஸியாக உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப மைய அரைச்சிடக்கூடாது, தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பருப்பை வந்துட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், ரொம்ப பெருசாக இல்லாமல் நார்மலாக சின்ன உருண்டையாக நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த ஷேப்பில் இருந்தால் போதும், ரொம்ப பெருசு வேண்டாம். பருப்பெல்லாம் நல்லா உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நான் ஆயில் சேர்த்துட்டேன். இதில் வந்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் 2 பல்லு பூண்டை நச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் 2 பச்சை மிளகாவை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதி வரட்டும். குழம்பு கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 சில்லு தேங்காயும் 1 ஸ்பூன் சீரகமும் சேர்த்துருக்கேன். இது நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் வந்துட்டு டேஸ்ட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். வெல்லம் சேர்த்து கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். தேங்காய் சேர்த்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பு உருண்டையை நம்ம சேர்த்துடலாம். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பருப்பு உருண்டை சேர்த்து 2 நிமிஷம் ஆச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த பருப்பு உருண்டையோட அந்த குழம்பெல்லாம் நல்லா ஊறி வந்துடும். ஸோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.